உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பேஷண்ட கரெக்ட்டா பாத்துக்கோங்க. குழந்தை எப்படி இருக்கா டாக்டர்? நீ பணத்தை ரெடி பண்ணிட்டியாமா? இதோ ரெடி பண்ணிட்டேன் டாக்டர். இந்தாங்க. குடுமா. குழந்தை இப்ப எப்படி இருக்கா? குழந்தைக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கண்ணு முழிச்சிட்டா. நீங்க போய் பார்க்கலாம். ஓகே? நிலா 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 குட்டி நிலா. இதுதான் நடந்துச்சு. எப்படி எப்படி நிலா உன் கூட விளையாடுறப்போ மயக்கமாயிட்டா. நீ கண்டுபிடிச்சு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து என் பொண்ணை காப்பாத்திருக்க அதானே? அத்த ரம்யா, அம்மா எல்லாரும் அவ சொல்றத கேட்டீங்கல்ல? அம்மா தாயே, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பெரிய நாடகக்காரியா இருப்ப போல இருக்கே. அம்மா என்ன நடிப்பு? அக்கா ப்ளீஸ், நான் சொன்னதுதான் நடந்தது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டு என்னென்னமோ பேசாதீங்க. நான் இதுக்கு நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். நான் இதுக்கு நிலாக்கு கெடுதல் நினைக்க போறேன். இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. என்ன சொன்ன? நான் பழி போடுறேனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னைவா எதிர்த்து பேசுற? அமராவதி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடிச்சு கொல்லவல. கையெடு. விடு அவள. பேசிட்டு இருக்கும்போது கைய நீட்ற. அதான் ஜனனி என்ன நடந்ததுன்னு சொல்றல. மா, நீங்க வேணா உங்க மருமக சொல்றத நம்பலாம். எனக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு. எதுக்குடி என் குழந்தைய வெளியே தூக்கிட்டு போன? என்ன பண்ணலாம்னு நினைச்ச? ஐயோ, நான் என்ன மறுபடியும் என்ன யோசிச்சு பாதியிலே திரும்பி வந்துட்டேன். ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுங்க. நான் அம்மாக்கும் சிவாக்கும் கால் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா யாருக்கும் கால் போல ரீச் ஆகல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய் குசமா பொய்யா பேசுற. என்ன நீங்க? இருங்க மாப்ள. நிறுத்துங்க. அடிப்பியாயா? அடியா பாப்போம். அடியா பாப்போம். ஒரு பொம்பளை மேல கை வைப்பியா? போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் பாத்துக்க. என்ன மனுஷயா நீங்களா? நானும் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்ல விடாம ஆளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இத பாரு. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு நடு வீட்டுக்குள்ள வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற. என்ன நீ அவளுக்கு கூட்டு கலவானியா? வாய மூடுமா. உன் புத்தியே இவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அண்ணி, அவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பெருசா பிளான் பண்ணி அது சொதப்புனதும் அத மறைக்க போய் சொல்ற மாதிரி இருக்கு. நாக்குல நரம்பில்லாத பேசாதமா. இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு இந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை நேர்ல பார்த்தவனா. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. ஏய், நீ யார் முதல்ல? சம்பந்தம் இல்லாம எங்க வீட்டு பிரச்சனையில உள்ள வராத. நல்லா இருக்குமா உங்க நியாயம்? குழந்தையோட உசுரை காப்பாத்தி கொண்டு வந்த பொண்ண பாராட்டலனா கூட பரவாயில்ல. இப்படி குடும்பமா சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாரு, இவ சொல்றது ஆரம்பத்துல இருந்தே போய். நான் என் குழந்தைய இவ கூட பேச வேண்டானே சொல்லிருக்கேன். அப்புறம் எப்படி இவ கூட விளையாடுவா? வாயை திறந்தாலே போய்தான். இவ்வளவு நான் என்ன பண்றது மட்டும் பாருங்க. ஜனனி அத்தைய அடிக்காதீங்கம்மா. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்.
நானு மாமா ஜனனி அத்தை எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோமா. மாமாக்கு ஃபோன் வந்ததும் மாமா வெளியில போயிட்டாங்க. அப்புறம் நானும் ஜனனி அத்தையும் தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். நான் ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம்குள்ள இருக்க பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா ஒரே இருட்டா இருந்துச்சு. எனக்கு வீசிங் இருக்குல்ல, அதனால மயங்கிட்டேம்மா. கண்ணை திறந்து பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேம்மா. அத்தை தான் என்ன காப்பாத்துனாங்கம்மா. ப்ளீஸ்மா அத்தைய அடிக்காதீங்கம்மா. அமராவதி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. நீ பெத்த குழந்தை பொய் சொல்லாது. நிலா சொன்னதை கேட்டல. இதுக்கு மேலயும் ஜனனி மேல உனக்கு நம்பிக்கை வரலனா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாதுமா. மா நீ சும்மா இருமா. நிலா சின்ன குழந்தை. நிலா, உனக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு காரணமே இவதான். மா இவள நம்பாதீங்க. என் பொண்ணு பச்சை மண்ணு. அவளையே போய் சொல்லி மாத்தி வச்சிருக்கா. இருடி உன்னை வச்சுக்கிறேன். ஏய் வா. அம்மா ஏய், என்னாச்சுமா? ஹாய்மா. ஹாய் ஜனனி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு என்னப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறம் என்ன? சிவா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. வேண்டாமா? என்னம்மா ஏதோ சொல்ல வந்த, ஜனனியை பார்த்தானா அப்படியே நிப்பாட்டிட்ட. என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து புதுசா கல்யாணம் ஆகி வந்த மாதிரியே தெரியல. மா எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுறியாம்மா? அதான் சொன்னனேப்பா, உனக்கு வேணா இந்த வீடு நீ பிறந்து வளர்ந்த இடமா இருக்கலாம். ஆனா ஜனனிக்கு எல்லாமே புதுசு தானே. இந்த வீட்ல இருக்கிறவங்க உனக்கு தெரிஞ்ச மனுஷங்க. ஆனா ஜனனிக்கு அப்படி இல்லையே. புது இடம், புது வீடு, புது மனுஷங்க, இப்படி எல்லாமே புதுசு. மா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானம்மா. இப்போ உனக்கு தெரியாத விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். ஜனனி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. டே சிவா, ஜனனி ஆசையா எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாடா. இந்த ஊரு, தோட்டம், தொரவு, நம்ம ஊரு மனுஷங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சுத்தி காட்டு. சரிம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல? ஜனனியை கூட்டிக்கிட்டு நம்ம தோப்புக்கு போயிட்டு வா. ம். மலேசியால இவ பெரிய பெரிய கட்டடம், டிராபிக், செல்போனுன்னு ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தவளுக்கு இந்த கிராமம் புதுசா இருக்கும். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். அண்ணே, நீங்க சொன்ன பையனை ஃபாலோ பண்ணி தோட்டத்துக்கு வந்துட்டோம். நிலவரம் பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.